தங்கமயில கொஞ்சமாச்சும் அடக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணாலும் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனுடைய சப்போர்ட்னால அவங்களுடைய ஆட்டம் அதிகரிச்சுட்டு தான் போகுது. ஒவ்வொருத்தங்களையும் போட்டு கொடுக்கறது என்ன, மற்றவங்கள திட்டு வாங்க வைக்கிறது என்ன, மற்றவங்க திட்டு வாங்கும் பொழுது சிரிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே அவங்க கோவப்படுத்துறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. இதில் வேற எல்லா வேலையும் செய்கிறேன், நானே இழுத்து போட்டு செய்வேன், அதையும் செய்வேன் இதையும் செய்வேன் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வேற நமக்கு ஒரு பக்கம் கோவம் கொடுக்குது. அதை கோமதியும் தடுத்து நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க தெளிவாக போய் சொல்லவும் செய்கிறாங்க. நீ என் புருஷனுக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போக வேணாமானா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அதையும் போய் வந்து பாண்டியன்ட்ட போட்டு கொடுத்துட்டு நான் போய் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னா இவங்களுடைய இந்த கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரே சரியான ஆள் இந்த குடும்பத்தை குழலி மட்டும்தான். மற்ற எல்லாருமே வாயை முட்டு அமைதியாக இருந்துருவாங்க. ஆனால் குழலி சும்மாலாம் விட மாட்டாங்க. யார் நீ முதல்ல எப்படி வந்து எங்கள் அப்பாவுக்கு போய் சாப்பாடு கொடுக்க நீ எதுக்கு போனோம்? எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கன்னு தெரியுதுல்ல, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கனா நீ செய்யக்கூடாது. மாமியாருக்கு ஒழுங்காக வந்து அடங்கி இருக்கிறது முடிஞ்சால் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், உனக்கு கிளம்பி இங்கேருந்து பற்றி விட்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு கோபமாக பேசக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக பேச தான் போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கமயிலுக்கு இந்த ஆப்பு தேவையான நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள்.